டைம் டைலேஷன் பத்திலாம் நம்முடைய புராணங்கள் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டீர்களானால், அனுபவித்தீர்களானால், அகத்திலும் இகத்திலும் நம்முடைய காலத்தோட குணத்தையும் அளவையும், குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டையும் நம்ம விருப்பப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஜீவன் முக்த வெற்றி வாழ்க்கையாக வாழ்வீர்கள். இந்த 3 சத்தியத்தையும் புரிஞ்சு. அகத்தில் காலம்னா எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்? காலம்ங்கிற ரயில் ஓடுற தண்டவாளம் நீங்க, திரைப்படம் ஓடுற திரை நீங்க. அந்த திரைப்படத்துல வர்ற ஹீரோவோ ஹீரோயினோ வில்லனோ காமெடியனோ நீங்க இல்ல. அந்த திரைப்படத்துல வர்ற அத்துணை பேரும் மற்றும் திரைப்படம் பார்ப்பவர்கள், அந்த திரைப்படத்தை ரசிப்பவர்கள், அந்த திரைப்படத்தை விமர்சிப்பவர்கள், விமர்சிப்பவர்களை பார்த்துவிட்டு அந்த திரைப்படத்திற்கு போகலாமா வேண்டாமா என்று முடிவெடுப்பவர்கள், இந்த அனைத்துமே நீங்கள் தான். ஏனென்றால் இந்த அனைத்தும் நிகழ்கின்ற திரை நீங்கள். இது ரொம்ப எளிமையான சத்தியம். நீங்க மோர் அண்ட் மோர், அதிகமா சமாதி பழக பழக, உபனிஷதம் பழக பழக, உங்க கான்சியஸ்னஸ் பழக பழக வந்து கேளுங்கள். ஒரே சத்தியத்தை 1000 முறை 1000 விதத்திலே விளக்குகிறேன். காரணம் என்னன்னா, இந்த சில சத்தியங்கள் உங்களுக்குள்ள கரைஞ்சிருச்சுன்னா தானாவே ஜீவன் முக்த வாழ்க்கையை வெளிப்படுத்துவீங்க. அதுதான் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிற திருப்பணி. உங்களுடைய உயிரோடு உரையாடி கொண்டிருக்கின்றேன்.